Hello everyone, Diwakar Raviram, Srivakar Jobs and Review welcomes you to this new video. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் அந்த வீடியோல பார்க்க போறோம். 12th முடிச்சுட்டு இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் இருக்கும். நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கும்னா அண்ணா யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஷனோட நம்ம படிச்சு அந்த காலேஜ் போற அளவுக்கு அந்த காலேஜ் ஒர்த்தா அந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களா, எவ்வளவு மீடியம் பேக்கேஜ் வந்து அந்த காலேஜ்ல ப்ரொவைட் பண்றாங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிறாங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரியர் வந்து பிளேஸ் ஆகாம போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே வந்து அந்த காலேஜ் கிடைக்கிறதும் நம்ம ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் ஜாயின் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் டாப்ல வந்து க்ளோஸ் ஆகும். கட் ஆஃப் வந்து தமிழ்நாட்டிலே வந்து அதிக ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டாப்பர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜை வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எல்லா டாப்பர்ஸ் தான் இங்க உள்ள போறாங்க. அப்போ வந்து கண்டிப்பா வந்து 100% பிளேஸ்மெண்ட் இருக்கணும்ல. ஏன்னா 198 197 இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப்ல வந்து காலேஜ் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரேர் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 190 185 வரைக்கும் ரேர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கு எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். 2021 இயரில் வந்து பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்காங்க. மீடியன் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 LPA வந்து மீடியனா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 54% தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இப்போ 21ல. நெக்ஸ்ட் இயர் அதாவது 22ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64% வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. மீடியன் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 6.3 LPA வந்து மீடியன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்த இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து டிகிரி கிளியர் பண்றது ரெடியூஸ் ஆயிருக்கு. 2600ல இருந்து 1900 குறைஞ்சிருக்கு. பட் அது என்ன ரீசன் தெரியல. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் அவ்வளோ சீட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. நம்ம கவுன்சிலிங்ல பாக்குறப்பையும் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சீட்ஸ் ரெடியூஸ் பண்ண மாதிரி தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னா 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. மீடியன் வந்து 7.5 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா 80% மேல பிளேஸ்மெண்ட்ஸ் ரேட் இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸுக்கான 23 வரைக்குமான பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ். ஓகேவா? பட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இன்னும் நல்லா பண்ணால் டாப்பர்ஸ் எல்லாமே நம்பி அந்த இன்ஸ்டியூட் எடுக்கிறாங்க. அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இன்னுமே நல்லா ப்ரொவைட் பண்ணணுன்றதான் நம்மளோட சஜஷன். ஏதாவது இந்த வீடியோ டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.